வடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடாவகைதான் வைத்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை கலந்தே உபட்டா உபதேசம் புகட்டியன் செவியில் விட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் என்பொரு கருணையின் இனிதன கருளி கருவிகளொடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை எளிதன கருளி தலமொரு நான்கும் கந்தன கருளி மலமொரு மூன்றின் மயக்க மறுத்து வாயில் உயர்த்தால் ஐம்புலன் கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குத நிலையும் கேளாதிருத்தி பேச்சவை அறுத்தே இடவின் கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கவலமும் காட்டி ஒன்று மண்டலத்தின் முற்றிய தூணின் ஆண்டெழுவாமில் நாவில் உணர்த்தி குண்டலியதனை கூடிய சபை விண்டழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூன்றெழு கணதை காடால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் நீரிட்டு நிலையும் உடசக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக சூலம் சதுர்முக சூட்சம் எண்முகமாக இனிதன கருளி கருவிகளொடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவிழி தன்னை அறுத்தருள் புரிந்து புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்ட நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருடி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து உன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் வில்லா மனோலையும் ஏகிய எந்த சிந்தை தெரிவித்து அருள் தரும் ஆனந்த தழுத்தியின் செவிகள் எல்லா ஆனந்தம் அளித்து அள்ளல் கலைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவில் அணுவாய பழுக்கும் அப்பளாய் கண்முத்தி நின்ற கருமுறை காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூர்மை கொண்ட குளத்துடன் கூட்டி அஞ்ச கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட